Hey guys, எல்லாருக்கும் ஆனந்தமான வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான மேங்கோ கஸ்டர்ட் அல்வா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இந்த அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மேங்கோ பியூரி நான் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மேங்கோவாக எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஆல்மண்டும் கேஷ்யூவும் எடுத்திருக்கேன். சின்ன சாப் பண்ணிக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. சுகர் 1/4 கப் எடுத்துருக்கேன். மேங்கோல நிறைய சுகர் இருக்கிறதுனால கம்மியாக தான் எடுத்திருக்கேன். தண்ணி 1 கப் எடுத்துக்கோங்க. நெய் கொஞ்சமாக ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். இது நான் ஆல்ரெடி நெய் தடவி நான் க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன நம்ம செஞ்ச உடனே இதில் மாற்றிட்டு நம்ம ஆற வைக்க போகிறோம். அவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் நமக்கு தேவையான அளவு நெய் எடுத்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க நட்ஸ் இதில் போட்டுக்கலாம். நட்ஸ் நல்லா கலர் மாறணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம். கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகரும் கஸ்டர்ட் பவுடரும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட்டிக்கிட்டியா இல்லாமல் நல்லா நம்ம நெய்யில் இது வறுத்து எடுக்க போகிறோம். ஓரளவுக்கு நல்லா வறுந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இதில் லிக்விட் சேர்க்க போகிறோம். ஸோ லைட்டாக வறுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கஸ்டர்டும் சுகரும் நல்ல நெய்யில் வறுந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் தண்ணி இதில் ஊற்றிட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஏன்னா தண்ணி ஊற்றினோடனே அது கெட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம போட்ட சுகர் கஸ்டர்ட் பவுடர் ரெண்டுமே தண்ணியில் நல்லா டிசால்வ் ஆகிட்டு நல்லா லிக்விடாக வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிட்டா போதும். ஸோ அது வரைக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா லிக்விட் மாறிடுது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மேங்கோ பியூரியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விட்டுடலாம். இது நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறமேட்டு நம்ம கையை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா கஸ்டர்ட் டக்குன்னு கெட்டி ஆகிடும். அதே நேரத்தில் அப்படியே தங்கவும் சான்ஸ் இருக்குது அடியில். ஸோ உங்களுக்கு தீஞ்சு போகவும் சான்ஸ் இருக்குது. அதனால கையை விடாமல் இது கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு 15 மினிட்ஸ் போல் நம்ம கிளறினா போதும். இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸாக நான் கிளறி விட்டுட்டு இருக்கேன் மீடியம் ஹீட்டில். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது லைட்டாக கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு அல்வா மாதிரி அந்த ஷைனும் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இது நம்ம நல்ல 15 மினிட்ஸ்க்கு நம்ம கிளறினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ பாருங்க, இது ஒரு 10 மினிட்ஸ் போல ஆகுது. நல்லாவே கெட்டியாயிட்டு ஒன்னோட ஒன்று நல்லா திரண்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆகிடுத்து. உங்களுக்கு பாருங்க, இது ஒரு அல்வா பதம் போல எல்லாமே ஒன்றா சுருண்டுக்க வருது. பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டலை. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் சேர்த்துக்கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது ஹீட் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ இது நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஈவன் பண்ணிடலாம். ஈவன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லைட்டாக ஒரு கத்தியை வச்சுட்டு ஒரு மார்க் போட்டுருவோம். ஸோ கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஆற வச்சிடலாம். ஸோ லைட்டாக செட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுத்து. நல்லாவே லைட்டாக ஆறி இருக்கு. கூடவே நல்லா செட்டாகவும் ஆயிருக்கு. நான் கட் பண்ணி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நம்மளோட மேங்கோ கஸ்டர்ட் அல்வா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அது எனக்கு தெரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.